love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம பார்க்க போது Rayleigh Distribution. இன்னைக்கு டோட்டலாக சாப்டர் வந்து 68 நாள் பயணம் செஞ்சுருக்கோம். வழக்கம் போல் சொன்னது தான், பைத்தனோட பேஸ்லாம் பார்த்தாச்சு, பிரமிட் போட்டாச்சு. பேண்டானவங்க கொஞ்சம் பார்த்தோம், இன்னும் நிறையா பார்ப்போம். NumPy வந்திருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதியாச்சு. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயே நம்ம வந்திருக்க 7-8 பார்த்துருக்கோம். நார்மல் பார்த்தோம், பைனாமியல் பார்த்தோம், பாய்சான் பார்த்தோம், யூனிஃபார்ம் பார்த்தோம், லாஜிஸ்டிக் பார்த்தோம், எக்ஸ்பொனென்ஷியல் பார்த்தோம், மல்டினாமியல் பார்த்தோம், சீ ஸ்கொயர் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் வரதான் ரேலே. அந்த நார்மல் தான் அந்த கவுசியன் கர்வ், அந்த ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன். பாய்சான் தான் நம்ம சொன்ன மாதிரி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. 2 வாட்டி குடிச்சிட்டா இன்னும் எவ்வளோ வாட்டி குடிப்பான் தண்ணி, அந்த மாதிரி அந்த ப்ராபபிலிஸ்டிக் இது பார்க்குறது. யூனிஃபார்ம் பார்த்தோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஒரு சிலதுக்கு 2 பேராமீட்டர், ஒரு சிலதுக்கு 3 பேராமீட்டர் சொல்லிட்டு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி 9th டிஸ்ட்ரிபியூஷன் நம்பராக இது. இன்னும் நமக்கு எப்படியும் அடுத்த 2-3 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான். அந்த 9th டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னென்னா இன்றைக்கி Rayleigh டிஸ்ட்ரிபியூஷன். இந்த Rayleigh டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சிக்னல் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் படிக்கும்போது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருந்தது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் கோர்ஸ் எடுத்தேன். ஸோ அப்போ டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சொல்லிட்டு ஒன்று இருந்தது. மேட்லேபில் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சிக்னல் ப்ராசஸிங் எதுக்குடா இங்கே என்னை ஏன்டா கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு புரிகிறது. இன்றைக்கி இருக்க யுகத்தில் யாருக்குங்க தெரியும், ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஏதோ சிக்னல் வருது, நீங்கள் எதோ இன்டர்பிரட் பண்ணுறீங்க, அப்போது இந்த Rayleigh நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ப்ளஸ் ஒரு 5 நிமிஷம் லெக்சரை கேட்கல என்னங்க இருக்க போகுது, மேக்ஸிமம் 5 நிமிஷம் அதை கேட்கல என்ன இருக்க போகுது, புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? மிச்சப்படி எல்லாமே சின்டாக்ஸ் சேம் தானே, அப்ளிகேஷன் தானே டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த Rayleighவும் உங்களுக்கு 2 இருக்குது, 2 பேராமீட்டர் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வந்து இது எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது இந்த சிக்னல்ஸ் டிஃபால்ட், இது வந்து பண்ணோம். இது டிஃபால்ட் டு 1. த சைஸ் வந்து த ஷேப் ஆஃப் த ரிட்டர்ன்ட் அரே. ஸோ இது 2. ஸோ வழக்கம் போல் இந்த ஒரு கோடு எடுத்து பார்ப்போம். இந்த கோடை நான் உங்கள்கிட்ட நிறைய எப்படி சொன்ன மாதிரி நீங்கள் மக் அடித்தா கூட தப்பு கிடையாது. இது ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் NumPy இம்போர்ட் ரேண்டம். ஏன்னா இந்த ரேண்டம் தான் ரேண்டம் டாட் நார்மல், ரேண்டம் டாட் யூனிஃபார்ம், ரேண்டம் டாட் பாய்சான், எல்லாமே இந்த ரேண்டம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போது அதே மாதிரி இந்த ரேண்டம் டாட் Rayleighவும் வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி ஸ்கேல் வந்து 2, இந்த சைஸ் வந்து 2,3, அதாவது அரே வந்து 2, அதில் இருக்குது 3. இதில் இப்போ இந்த பிரிண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 1 2 3 பார்த்தாச்சு. இவ்வளோ தாங்க விஷயம். இப்போது நம்ம வந்து இந்த விஷுவலைசேஷன் ஆஃப் Rayleighல நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணலாம். இந்த 3ம் எப்பவுமே ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக பண்ண வேண்டியதான். ஃப்ரம் NumPy இம்போர்ட் ரேண்டம், இம்போர்ட் matplotlib as .pyplot as plot, இம்போர்ட் cbon. இந்த cbon வச்சு தான் நம்ம வந்து டோட்டலாக ப்ளாட்லாம் பண்ணுறோம் as SNS. அதனால தான் இந்த SNS.distribution plot random.Rayleigh. இங்கே தான் random.normal பார்த்தீங்க, random.poisson பார்த்தீங்க, random.multinomial, logistics, uniform எல்லாமே பார்த்தீங்க. மிச்சது வந்து பேராமீட்டர், அந்த சைஸ் நம்ம கொடுக்குறோம். இங்கே ஹிஸ்டோகிராம் நம்ம வேணாம்னு சொல்கிறோம். இந்த 3 லைன் நீங்கள் மக் அடித்தா கூட நீங்கள் தப்பு கிடையாது. ஓகே, அப்படியே வந்துடும். ஸோ இப்போ இந்த பிளாட் டாட் ஷோன்னு சொல்லிட்டு போட்டோன்னே இங்கே இந்த மாதிரி வருது. இப்போ நீங்களே பாருங்கள் எது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கவுஸ் மாதிரி கிடையாது, சீ ஸ்கொயர் மாதிரி இருக்கால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குது. இது வந்து ஃப்ளாட் கிடையாது. இந்த Rayleighவும் உங்களுக்கு வந்து சீ ஸ்கொயரும் ஒரு இடத்துல சிமிலராக இருக்கும். இதான வந்து -2 -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எது 0, இந்த ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பார்த்தீங்களா? ஸோ இந்த சிமிலாரிட்டி வந்து என்னென்னா Rayleighக்கும் சீ ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அந்த யூனிட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 degrees ஆஃப் செப்பரேஷன், 2 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரீடம் Rayleigh இருக்குது பார்த்தீங்களா? 2 degrees ஆஃப் ஃப்ரீடம் அது Rayleighலையும் சீ ஸ்கொயர்லையும் ரெப்ரசன்ட் த சேம் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இந்த யூனிட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த 2 degrees ஆஃப் ஃப்ரீடம் வந்து ரெப்ரசன்ட்ஸ் த சேம் டிஸ்ட்ரிபியூஷன் Rayleighலையும் சீ ஸ்கொயர்லையும். சரியா? அதுதாங்க இந்த லெக்சரோட தான் Rayleigh டிஸ்ட்ரிபியூஷன். எனக்கு தெரிஞ்ச அடுத்த 2-3 கூட டிஸ்ட்ரிபியூஷன் வரும்னு சொல்லி நம்புகிறேன். அப்புறம் வேறு ஒரு இதில் போவோம். இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன்.
புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு தான் கேள்வி வந்து தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக தூணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.